ஆண்டவரே மை துதிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே, வசனத்தை சொன்ன பிள்ளைகளா உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். தேவனாய கர்த்தர் பிள்ளைகளோடு இருங்க, பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. நீங்கள் ஞானத்தை கொடுத்து என்ன வசனத்தை சொல்லி மகிமைப்படுத்த ஆண்டவரே கல்விமான அறிவை கொடுத்து படிக்க ஞானத்தை கொடுக்க அப்பா நீர் பிள்ளைகளை நினைத்து ஆசீர்வதிப்பீராக. பாடன மகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வாலிப நாட்களை கர்த்தர் அவளை பாதுகாத்துக்கொள்ளும். ஆண்டவரே மை துதிக்க நம்மளுக்கு விரோதமாக எழும்பது ஆயுதங்கள் வாய்க்காமை போகட்டும். கர்த்தர் ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே வெற்றி உள்ள மார்க்க காண கர்த்தர் அவளுக்கு உதவி செய்வீராக. அப்பா பேடடிக்கிற மகனுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அவனோடு இருங்க. ஸ்தோத்திரம். அவனுக்கு விரோதமாக எழும்பது ஆயுதங்கள் வாய்க்காமை போகட்டு. கர்த்தர் அவனோடு இருங்கப்பா. ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. அதே போல் ஒவ்வொரு பிள்ளைகளும் படித்து ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம் அப்பா எழுதியிருக்க பரீட்சையில் எல்லா மக்களும் வெற்றியுள்ள மார்க்கை காண என் கர்த்தர் உதவி செய்வீராக. வந்திருக்க ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்வீராக. இந்த ஆன்லைன் மூலம் விடுகிற மகனுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை நிச்சயமாக கொடுப்பீராக. பாதுகாத்துக்கொள்ளும். அவன் குடும்பத்தையும் பாதுகாத்துக்கொள்ளும். அதிகமாக இந்த மே 1 கூட்டத்துக்காக 3 நாள் கூட்டத்துக்காக செபிக்கிற ஒவ்வொருத்தரையும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் தேவனாய கர்த்தர் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. அதே போல் இந்த 3 நாளுக்கும் ஆகாரத்துக்காக பொறுப்படுத்த குடும்பங்களை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவனாய கர்த்தர் அந்த குடும்பங்களை பாதுகாத்து நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே மை துதிக்கிறப்பா. அடுத்த மே 1 உமக்கு நன்றி சொல்லி ஆண்டவரே ஒரு நேரம் ஆகாரம் கொடுக்கத்தக்க பாதுகாக்கிற கரும் அந்த குடும்பத்தோடு ஒவ்வொரு குடும்பத்தோடு இருக்கட்டும். நீங்கள் ஆசீர்வதிங்க. அவங்க கொடுத்துருக்க பிள்ளைகள்லாம் பாதுகாத்து கொள்ளுங்க. அதே போல் ஆண்டவரே மை துதிக்கிறப்பா. அந்த அரிசி 2 நாள் ஆகாரத்துக்கும் 2 முறை அரிசி பொருத்தனை பண்ண குடும்பங்களை ஆண்டவரே அடுத்த வருஷம் நன்றி சொல்லி ஆண்டவரே 3 நாளைக்கு 3 முறை அரிசி எடுக்கத்தக்க ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்த ஆவியானவருடைய நாமம் மகிமைப்பட இன்னும் அநேக தேவைகள் இருக்குது. என் தேவனாய கர்த்தர் ஆண்டவரே ஒரு குழந்தைக்காக நான் அடுத்த வருஷம் ஒரு நேரம் ஆகாரம் போடுவேன். எனக்கு ஆண்டவரே ஒரு குழந்தை பாக்கியத்தை தாரும் என்று யாராவது பொருத்தனை பண்ண இருந்தா என் கர்த்தர் பொருத்தனைகளை நிறைவேற்றி தாயும் பிள்ளையுமாக அடுத்த வருஷம் ஆண்டவரே இந்த இடத்துல சாட்சி சொல்லி ஆகாரம் கொடுக்க என் கர்த்தர் கண்ணீரை அந்த அந்நாளுடைய கண்ணீரை தொடைத்ததை போல ஆண்டவரே அந்த ஒவ்வொரு இடத்துல கண்ணீரை தொடைத்து எத்தனை பேர் பொருத்தனை பண்ணியிருக்கிறார்களோ அந்த பொருத்தனைலாம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. என் தருத்தரம் போகட்டும் ஆண்டவரே. என் கடன் பிரச்சனை மாறட்டும் ஆண்டவரே. நீ யாரெல்லாம் பொருத்தனை பண்ணியிருக்கிறார்களோ என் தேவனாய கர்த்தருடைய நாமம் அதில் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அப்போ அந்த மே 1க்கு நீ ஆண்டவரே ஒரு சிறிய 100 ரூபா கடை ஏழை காணிக்க ஆண்டவரே இந்த வருஷம் யாரெல்லாம் அப்படி தாருகிறார்களோ அவங்கெல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. நீ ஏழையை நீ ஒதுக்கி வைக்கிற தேவன் இல்லை ஆண்டவரே. அடுத்த மே 1 நிச்சயமாகவே நீர் அந்த ஏக்கப்படி சென்னீர் அல்லவா. நீ எந்த இடத்துல அபிஷேகம் பண்ணப்பட்டா, நீ எந்த இடத்துல பொருத்தனை பண்ணா அந்த பொருத்தனையை போய் நீ செலுத்த போனி சொல்லி அவனை ஆசீர்வைத்து கூட்டிட்டு வந்ததை போல ஆண்டவரே ஒரு 100 ரூபாயா இருக்கலாம். அடுத்த மே 1 ஆண்டவரே பிள்ளைகளை சாட்சியாக கொண்டு வாங்கப்பா. ஆசீர்வதித்திருங்க இந்த நாட்களை, உயர்த்திருங்க இந்த நாட்களை. கடத்தில் உள்ள தேவையெல்லாம் சந்திங்கப்பா. பலவீனமாக இருந்தா பலவீனெல்லாம் இனி வரக்கூடாது ஏசப்பா. உங்க ரத்தத்தை தெளிக்கிறேன் ஒவ்வொருத்தர் மேலும். பலவீன பகுதியோடு யாரா வந்து இந்த இருந்தா எனக்கு ஒவ்வொரு பலவீனமா வந்து கொண்டு இருக்கிறதே, ஒன்று போனா ஒன்று வருகிறது எனக்கு வருகிறது. நீ சோர்ந்து போய் இந்த நிலையில ஒரு சோர்வோடு அந்த இடத்துல வந்து அமர்ந்து இருந்தா கர்த்தருடைய பிரசன்னம் தொடரட்டும், கர்த்தருடைய கிருபை தொடரட்டும். ஆமேன் ராஜா. அல்லேலூயா. ஓ கண்டம்து பலனை கொடுத்தாண்டவரே அப்பா. உலகமான மாத்திரைக்கு அடிமையா இல்லாம உமக்கு அடிமையாக மாற்றும் ஆண்டவரே. ஆமேன் ராஜா. அப்பா நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. கர்த்தர் பெரியவர் ஆண்டவரே. அது எப்பேற்பட்ட கொள்ளைய நோயா இருந்தாலும் என் இயேசு நாமத்தினால ஒவ்வொருத்தருட்டு வெளியே போக முடியாக செபிக்கிறான் ஆண்டவரே. தரித்திரத்தின் ஆவிகள் இயேசு நாமத்தினால் வெளியே நீர் தரித்திரத்தை சுமந்து ஒவ்வொருத்தரும் எங்க கிட்ட ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் ஐஸ்வர்ய சம்பந்தரா நீர் இருக்க போற கிருபைக்காக நன்றி. அப்படியே நீர் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. ஒவ்வொரு பிரயாணத்திலும் இருங்க. கர்த்தருடைய நாமம் இந்த நாட்களை மகிமைப்படணும். இந்த நாளில் ஏவேசுக்காக ஸ்தோத்திரம். இந்த பிறந்த நாள் ஆண்டவரே அந்த பிள்ளையை சிறு பிள்ளையை ஒப்பு கொடுப்போம் நம்ம கருத்தில் எல்லாரும் ஒரு மனப்படுமா. ஆண்டவரே ஏவேசு ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. 1 வயசு நீர் கூட்டி கொடுத்தீரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. என் தேவனுடைய கரம் பிள்ளையை தொடட்டும். என் தேவனுடைய கரம் பிள்ளையோடு இருக்கட்டும். இந்த பிறந்த நாள் அவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. எந்த பலவீனமும் பிள்ளையை தொடாம, எந்த சத்துருவும் பிள்ளையை தொடாம
என் தேவனுடைய கரம் பிள்ளையை தொடட்டும் ஐயா. நீர் பாதுகாத்துக்களும், ஞானத்தை கொடும், தாய் தகப்பனை பாதுகாத்துக்களும், சகோதரனை பாதுகாத்துக்களும். கர்த்தர் மகிமைப்படுங்க ஆண்டவரே, கர்த்தர் மகிமைப்படுங்க ஆண்டவரே. இந்த பிறந்த நாளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவினால நான் ஆசீர்வதிக்கிறோம். சபை மக்களும் நானுமாக ஆசீர்வதிக்கிறோம்ப்பா, ஆசீர்வதிக்கிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாட்கள் அன்பு தாயாருக்காக ஜெபிப்போமா. ஆண்டவரே, நீங்கள் பேச போகிறீங்கப்பா, நீங்கள் பேச போகிறீங்கப்பா. அவங்க இல்லை, உங்கள் மகிமை, உங்கள் பிரசனை அவங்களோட இருந்து நீங்கள் பேச போகிறீங்க. எல்லா மக்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தாயாரை ஒப்பு கொடு, கரத்தை தட்டுமா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னோ, ஆஹா பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா மை துதிக்கிறோம் ஐயா. ஆதியானவரே மை துதிக்கிறோம் ஐயா. நீர் நல்லவர் அப்பா, நீர் போதுமானவர் ஐயா. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் ஐயா. அப்பா மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தா. இதுவரையும் கர்த்தாவை நல்லா ஆராதிக்கவும், பாடல்களை படிக்கவும், அப்பா மை துதிக்கவும் நீர் கொடுத்த கிருபைகளுக்காக கொடானபடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இப்பொழுதும் அது வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம் ராஜா. அப்பா நீங்கள் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திராண்டவரே, என்ன வார்த்தையை நீர் கர்த்தாவை பேச சுத்தமாக இருக்கிறீரோ அந்த வார்த்தை எங்களோடு நீங்கள் பேசுங்கப்பா. அது எங்கள் ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமாக இருக்க தேவன் உதவி செய்வீராக ராஜா. ஒவ்வொருவருக்கும் அந்த வார்த்தையானது கர்த்தாவே அப்பா உங்கள் இருதயத்தில் கிரியை செய்யத்தக்க என் தேவனாய் கர்த்தர் உதவி செய்வீராக ராஜா. நன்றியோடு துதிக்கிறேன், சுத்தரிக்கிறேன். ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வார்த்தைக்காக ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாட்டு படிப்போம். அந்நாள் ஆலயத்தில் காத்திருந்து ஜெபிச்சாங்க. அப்படி தானே எவ்வளோ நேரம் செலவழித்தாங்க. அது அவங்களுக்கு என்ன செய்யலை, வீணாகவே போகலை. ஒரு குழந்தைக்காக ஜெபிச்சாங்க. 5 பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்தார், கொடுத்தார். அதே மாதிரி யாக்கோபு விடிய விடிய அவரோடு இருந்து போராடி ஜெபிச்சான். அவர் யாக்கோபை ஆசீர்வதிச்சார். அதே மாதிரி அவரோடு நம்ம செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடமும் அது என்ன செய்யாது, வீணாக நம்மளுக்கு போகவே செய்யாது. நம்ம நினைக்கிறோம் நம்ம வேலையை விட்டுட்டு சொல்லி விட்டுட்டு இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்கோமே என்னதுன்னு சொல்லி, அப்படி இல்லை. அவரோடு செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடமும் அது நம்மளுக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். அது நம்மளை பலப்படுத்தும், நம்மளை கனப்படுத்தும், நம்மளை ஆசீர்வதிக்கும். அவரோடு நம்ம எப்பொழுதும் அவரோடு நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் அவரோடு செலவிடும் போதெல்லாம் அது நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதமாக தான் ஆகும். அந்நாள் ஆசீர்வதித்த தேவன், யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். ஆமென். தெரிஞ்ச பாட்டுன்னா எல்லாரும் சேர்ந்து படிப்போம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம் ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம் ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, நம்மை ஆகாயம் கொண்டு செல்லுதே.
இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை துதிக்கின்றேன் ஐயா. தேவ பிரசன்னம் ஆயன் ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ இயேசுவே உம் ஆவியால் ஒரு விசையாய் என்னை நிரப்பிடும் ஐயா. என் இயேசுவே உம் ஆவியால் ஒரு விசையாய் என்னை நிரப்பிடும் ஐயா. உலகத்திலே உமக்காக நான் உயிரோடு நாள் வரையும் உழைக்கணும் ஐயா. ஓ தேவ பிரசன்னம் ஆயன் ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுதே, நம்மை ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஆமென் ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உம்மோடு செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடமும் தகப்பனே, அது வீணாக எங்களுக்கு ஒரு நாளும் போகாது தகப்பனே. நீர் எங்களை பலப்படுத்துவீர் ஐயா, நீர் எங்களை கனப்படுத்துவீர் ஐயா, எங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பனா இருக்கிறீர் ராஜா. ஹல்லேலூயா. இப்பொழுதும் கர்த்தாவே அடியாள முது கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஐயா. ஆசீர்வதிங்கப்பா, நீங்க என்னை பலப்படுத்துங்கப்பா, நீங்க ஸ்திரப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. அடியாளை மூடி மறைங்க தகப்பனே, நீங்க வெளிப்படுங்க ராஜா. என் மாம்சமோ சுயமோ வெளிப்படாதபடி தேவனாய் கர்த்தரீர் வெளிப்படுவீராக ராஜா. நீங்க பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். இந்தியாவின் உள்ளத்தை திறந்த தேவன் எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் திறந்தருளுவீராக ராஜா. ஆமென் ஆண்டவர். ஹல்லேலூயா. நன்றி. வாசிப்போம் 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 1, 2, 3. மூணையும் வாசித்துரு. மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. இந்த பவுல் கொரிந்தியர் சபைக்கு எழுதுகிறாரு. எப்படி? மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் தான் நான் நினச்சேன். நான் நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கன்னு தான் பேச வந்தேன். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்க? மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே எப்படி இருக்கிறீங்க? பிள்ளைகளாக தான் இருக்கீங்க, குழந்தைகளாக தான் இருக்கிறீங்க. நீங்கள் என்ன இன்னும் ஆவிக்குரிய வளர்ச்சியில் இல்லை. நம்ம எல்லாருமே நல்ல ஆவியில் நிரம்புறோம், நல்லா செபிக்கிறோம். ஆனால் வீட்டுக்குள்ளே போனால் நம்ம வேற ஆவியில் என்ன செய்யறதோம்? மாறி போயிருந்தோம். ஆவியானவர் நம்மளோட இருக்கிறாரா? பகல் முழுதும் நம்மளோட இருக்கிறாரா? காலையிலேருந்து சாயங்காலம் வர நம்மளோட இருக்கிறாரா? இப்போ நம்ம அங்கே ஆராதிருக்கோம், இப்போ நல்ல பலமாக ஆராதிச்சிருக்கோம். அப்படித்தானே? ஒவ்வொருவரையும் ஆவியானவர் பலமாக நிரப்பினார், அப்படித்தானே? வல்லமையாக நிரப்பினார், அபிஷேகத்தில் நிரம்புனோம் எல்லாரும். ஆனால் வீட்டுக்குள்ளே போன உடனே வேற ஆவியானவர் நம்மளுக்குள்ள என்னது வந்துடுது? வேற ஆவி நம்மளுக்கு வந்துடுது. அதான் கொரிந்தியருக்கு பவுல் சொல்றாரு, நீங்க ஆவிக்குரியவர்கள் தான் நினைச்சேன், ஆனா நீங்க எப்படி இருக்கீங்க? மாம்சத்துக்குரியவர்களா தான் இருக்கீங்க. அதுலயும் கிறிஸ்துக்குள்ள நீங்க எப்படி இருக்கீங்க? குழந்தைகளா தான் இருக்கிறீங்க சொல்றாரு. அப்போ கிறிஸ்துக்குள்ள நம்ம குழந்தைகள்னா என்ன அர்த்தம்? அவர் குழந்தையாத நம்மளை என்ன செய்றாரு? எவ்வளவுதான் தப்பு செய்தாலும், எவ்வளவுதான் பாவம் செய்தாலும், எவ்வளவுதான் அக்கிரமம் செய்தாலும், எவ்வளவுதான் பொய் பேசினாலும், ஆனா கர்த்தர் நம்மளை என்ன செய்றாரா? ஒரு குழந்தை போல நம்மளை நேசிக்கிறார். இப்போ இந்த சின்ன பிள்ளைகள் எவ்வளவு எடக்கு பண்ணினாலும், எவ்வளவு அக்கிரமம் பண்ணாலும் நம்மளை என்ன செய்ய மாட்டோம்? அதை என்ன செய்ய மாட்டோம்? துன்புறுத்த மாட்டோம். அதை நம்ம நேசிக்க தான் செய்வோம். ஒவ்வொரு நேரமும் அது பண்ற இடக்கு நம்மளுக்கு என்ன செய்யும்? நல்லா ஒரு சந்தோஷத்தை தான் தரும். அதே மாதிரி தான் கர்த்தர் நம்மளை என்ன செய்றாராம்? குழந்தையா பார்க்கிறாராம். நான் பவுல் சொல்றாரு, நீங்கள் பலன் இல்லாதவர்களானால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். எப்படி இருக்கீங்க? நீங்க ஆவிக்குரிய பலன் இல்லாததுனால நான் உங்களுக்கு என்ன செய்தேன்? பாலை தான் குடிக்க கொடுத்தேன், போஜனம் கொடுக்கல. அதாவது போஜனங்கும் போது அது திட உணவு, கடக்கான உணவு.
இந்த யோவான் 6:60 ஒரு வசனம் உண்டு. இப்படிப்பட்ட கடினமான உபதேசத்தை யார் கேட்பா? இந்த வசனம் வாசிங்க. யோவான் 6:60. அதான் அவர் பவுல் சொல்றாரு, நீ நீ நான் என்ன செய்யறேன், அவங்களுக்கு பாலை கொடுத்தேன். நான் என்ன செய்யல, திட உணவு உங்களுக்கு என்ன செய்யலாம் தரல. இந்த கடினமான உபதேசத்தை நான் என்ன செய்யல, உங்களுக்கு கொண்டு வரல. பாலை தான் கொடுத்துருக்கேன். அப்படி இருந்தாலும் நீங்க என்ன செய்யல, மனம் மாறல. எப்படி பாலை திட உணவு கடினமான உபதேசம்னா நம்ம என்ன செய்வோமா, இடரல் அடைஞ்சு போயிருவோமா. ஏசப்பா உபதேசத்தை கேட்டு நிறைய பேர் என்ன செய்றாங்களாம், இடரல் அடைஞ்சு போயிட்டாங்களாம். கடினமான உபதேசம், இந்த உபதேசத்தை யார் கேட்பான்னு. அதே மாதிரி பவுல் சொல்றாரு, அப்படிப்பட்ட கடினமான உபதேசத்தை நான் என்ன செய்யல, உங்களுக்கு தரல. அதனால பாலை தான் உங்களுக்கு குடிக்க கொடுத்தேன். 1 பேதுரு 2:3 வாசி. 1 பேதுரு 2:3 நானே வாசிக்கிறேன். நீங்கள் வளரும்படி புதுதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலில் வாஞ்சேருங்கள். அப்போ அந்த பால் என்னதான், களங்கமில்லாத வசனமா. பவுல் சொல்றாரு, களங்கமில்லாத வசனம். இந்த வசனத்தை தான் உங்களுக்கு என்ன செய்தேன், நான் தந்திருக்கிறேன். அந்த வசனத்துல என்னது இல்லை, களங்கம் இல்லை, பொய் இல்லை, புரட்டு இல்லை, திருட்டு இல்லை, அதுல எதுவுமே இல்லை, ஒரு கலப்படம் இல்லாத ஒரு வசனம். அதை தான் உங்களுக்கு நான் என்ன செய்திருக்கேன், போதிச்சிருக்கேன். ஆனாலும் நீங்க என்ன செய்யற, நீங்க மாம்சத்துக்குரியவர்களாக தான் இருக்கீங்க. ஆவிக்குரிய பலன் உங்களுக்குலாம் என்ன இல்லை, வரல. 3வது வசனம் அதான் சொல்லுது. அதன் 2வது வசனத்திலே கீழே, நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு என்னதில்லை, பலன் இல்லை. நீங்க அந்த மாம்சத்திற்குரியவர்களா இருக்கிறதுனால உங்களுக்கு ஆவிக்குரிய பலன் என்னது இல்லை. ஆவிக்குரிய பலன் இல்லாததுனால 3வது வசனம் சொல்லுது, பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள்ள என்ன செய்து வந்துட்டு. நீங்க அதனாலதான் மாம்சத்துக்குரியவர்களா இருந்து மனுஷர்கள் நடக்கிறபடியே நாங்க என்ன செய்றாங்க, நடக்கிறீங்க. ஆவிக்குரிய பிரகாரமா நீங்க என்ன செய்யல, நடக்கல. நம்ம எல்லாருமே ஆவிக்குரிய பிள்ளைகள், அப்படித்தானே? நம்ம ஆண்டவரோட பிள்ளைகள். நம்ம வெளியில போனாலே ஒருத்தர் சொல்லுவாங்க, இவங்க எல்லாம் கிறிஸ்தவங்க, இவங்க எல்லாம் ஆவிக்குரிய பிள்ளைகள், இவங்க எல்லாம் நல்லா தான் இருப்பாங்க, இவங்க பொய் பேச மாட்டாங்க, திருட மாட்டாங்க, களவு செய்ய மாட்டாங்க, தூசணம் பேச மாட்டாங்க, தெருவில் சண்டை போட மாட்டாங்க, இப்படி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறோமா? அப்படி சொல்லணும். அப்போதான் ஆண்டவர் நாம என்ன செய்யும், தூசிக்கப்படாது. நான் ஆண்டவர் பவுல் சொல்றாரு, உங்களுக்குள்ள என்னது இருக்கு, பொறாமை இருக்கு, அது வாக்குவாதங்கள் இருக்கு, சண்டை வாக்குவாதம், எல்லாத்துக்கிட்டையும் வாக்குவாதம், கணவர்கிட்ட வாக்குவாதம், பிள்ளைகிட்ட வாக்குவாதம், மனைவி கிட்ட வாக்குவாதம், எதை சொன்னாலும் அது ஒரு வாக்குவாதம், பிரச்சனைகள், சண்டைகள். அப்போ அந்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருந்தா அது என்னது வராதான். அந்த சண்டைகளும், அந்த பேதமைகளும், அந்த வாக்குவாதங்களும், அந்த பொறாமையும் என்ன செய்யாது, நம்மளுக்குள்ள வராது. அப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்குள்ளேயுமே பொறாமை இருக்கு. நான் எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், நான் அன்னைக்கு ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கேன், நகையெல்லாம் கலத்திட்டேன், அதனால எனக்கு ஆசை இல்லை, எனக்குள்ள பொறாமை இல்லை, சொல்ல முடியுமா? முடியாதுங்க, முடியாது. எதை பார்த்தாலும் ஒரு சின்ன சஞ்சலம் வந்துடும். எப்படி, நான் இவ்வளோதான் செபிக்கிறேன், எப்போ அவங்க எவ்வளோ அழகா செபிக்கிறாங்க, அவங்க எவ்வளோ அழகா ஆராதனை நடத்துறாங்க, இதே ஒரு பொறாமை, ஆவிக்குரிய பொறாமை எல்லா இடத்துலையும் இருக்கு. ஒரு வசனத்தை சொல்லுது, செடிக்கு அந்த பொறாமை இருந்துச்சான், செடிகளுக்குள்ள அந்த பொறாமை தான் இதுக்கு எடுத்து எழுதலை, அந்த செடிகளுக்குள்ள பொறாமை இருந்துச்சு. அப்போ பொறாமை எங்க இருக்கு, எல்லா இடத்துலையும் பொறாமை இருக்கு. நான் ஆவிக்குரியவா தான், நல்லா பிரசங்கம் பண்றேன், நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா ஆராதனை நடத்துறேன், நல்ல ஆண்டவரோடு தான் இருக்கேன், ஆனாலும் நம்மளுக்குள்ள என்னது இருக்கு, பொறாமை இருக்கு. அப்போ அந்த பொறாமையை குறித்து தான் இன்னைக்கு 2-3 வசனம் ஆண்டவர் எனக்கு தந்தார். 1 கொரிந்தியர் 3 அதிகாரத்தில் இதை தந்து தான் எனக்கு வசனம் தந்தார். ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் இவ்வளோ தூரம் இந்த வசனம் நான் ரொம்ப குழம்புனேன், இந்த வசனத்தை குறித்து எப்படி பேச ஆண்டவரே, எனக்கு எப்படி தெரியலையே, இதெல்லாம் பெரிய பெரிய ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கணும்ப்பா, எனக்கு தந்திருக்கீங்களே, நானே அறிவில்லாதவா, நான் இதை பற்றி எப்படி பேச போகிறேன். ஆனால் பேச அதில் உள்ள ஒரு அந்த அர்த்தம் ரொம்ப ஆண்டவர் அழகாக ஒரு ஆழமான கருத்தாக இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளவு ஆண்டவர் நம்மளுக்கு வெளிப்படுத்தி தருவாரான்னு சொல்லி ஒரு 2-3 வரை குறித்து நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 26:14. ஆதியாகமம் 26:14 எடுத்தவங்க சீக்கிரமாக வாசிங்க.
போதும். அப்போ அவனுக்குள்ள என்னது இருந்துச்சு? ஐஸ்வர்யம். அவனுக்குள்ள ஐஸ்வர்யம் பெருகிறதுனால பெலிஸ்தீன் அபிமெலேக்கு அவன் மேல என்ன செய்தானா? பொறாமை கொண்டானான். ஒருத்தருக்கு ஆசீர்வாதம் வந்தாலே அவங்க மேல என்னது வந்துருது? பொறாமை வந்துருது. அப்படித்தானே? இந்த ஈசாக்கு இந்த பெலிஸ்தீன் நாட்டுல போய் இருக்கிறான். பஞ்சம், கொடுமையான பஞ்சம். அதுக்கு முந்தின வருஷம் 12, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால் அந்த வருஷத்துல 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அவன் என்ன செய்தானா? பெற்றுக்கொண்டானாம். அப்போ அந்த 100 மடங்கு ஆசீர்வாதம் இந்த ஈசாக்கு வந்ததுனால இந்த பெலிஸ்தனுக்கு என்னது வந்துச்சு? பொறாமை வந்துச்சு. இதே மாதிரி தான் நம்மளுக்குள்ளேயும் நிறைய பேர் நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வசதி வாய்ப்பு நல்லா இருக்கட்டும், அதில் ஒரு பொறாமை. நம்ம தானே இப்படி கஷ்டப்படுறோம், நம்ம தானே இப்படி இருக்கோம், நம்ம தானே ஏழ்மை கோலத்தில் இருக்கோம், நம்ம தானே இப்படி சேலை கட்டுறோம், நம்ம தானே நகை போடலை, நம்ம தானே இப்படி கஷ்டப்படுறோம், நம்ம தானே கஞ்சி குடிக்கிறோம், நம்ம நல்லா சாப்பிடலையே, அவங்க நல்லா சாப்பிட்றாங்களே, அவங்க நல்லா இருக்காங்களே, அவங்க வசதி வாய்ப்பாக ஆனாலும் அநியாயம் பண்ணுறாங்களே, நானும் நல்லா தானே இருக்கிறாங்க. இந்த பொறாமை நம்மளுக்குள்ள என்ன செய்துருது? வந்துடுது. இந்த அபிமெலேக்கு இந்த பொறாமை வந்ததுனால இந்த ஈசாக்கு தோன்ற துறவெல்லாம் என்ன செய்யறான்? தூர்த்து தூர்த்து போட்டுட்டே வரான். ஒவ்வொரு எல்லா வசனத்திலும் எடுத்தா நேரங்கானது. அவன் தோன்ற கிணத்தை எல்லாம் இந்த அபிமெலேக்கு ஆட்களை வச்சு என்ன செய்யறான்? அதை தூத்துக்கிட்டே வரான், அடைச்சுக்கிட்டே வரான். இவன் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டுட்டான் அப்படி சொல்லி அவன் என்ன செய்துட்டு வரான்? அடைச்சுக்கிட்டே வரான். ஆனாலும் இந்த ஈசாக்கு என்ன செய்யல? கோபப்படலை. ஈசாக்கு யார் பிள்ளை? கர்த்தரோட பிள்ளை. அவனுக்குள்ள என்னது வரல? அந்த கோபம், எரிச்சல், பொறாமை அவனுக்குள்ள வரல. இந்த அபிமெலேக்குள்ள கர்த்தரோட ஆவி இல்லாததுனால அவனுக்குள்ள அந்த பொறாமை என்ன செய்துட்டு வந்துட்டு அவன் என்ன செய்தான்? தோன்ற துறவையெல்லாம் தூர்த்து போட்டுக்கிட்டே வரான். கடைசியில் அதுக்கு பிறகு பாருங்க, அந்த 29 நினைக்கி அதுல 26ல் 29 வாசி. வாசி. அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே. அப்போ இந்த அபிமெலேக்கு இந்த ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதுனால அவங்க தேசத்திலே இல்லாதபடி என்ன செய்தான்? துரத்தி விட்டுட்டான். துரத்தி விட்டுட்டு அவன் மீண்டும் மீண்டும் கிணறு தோண்ட தோண்ட தூத்து போட்டுச்சு. இப்போ அவனை தேடி எப்படி வரான்? இந்த அபிமெலேக்கு ஈசாக்கு தேடி வரான். அதான் ஈசாக்கு சொல்கிறான், நீ தான் என்னை துரத்தி விட்டுட்டீங்களே, மாதிரியா என்னை தேடி வாரீங்க அப்படின்னு சொல்லி ஈசாக்கு கேட்குறான். அப்போ தான் அபிமெலேக்கு சொல்கிறான் 29ல் கீழே, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அப்போ இந்த ஈசாக்கு கர்த்தரால் தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி இந்த அபிமெலேக்கு என்ன செய்தான்? தெரிந்து கொண்டான். இந்த அபிமெலேக்குக்கு அவன் ஈசாக்கு மேலே பொறாமை வந்து அவனை அழிச்சிடலாம், அவனை விரட்டி விட்டுச்சோம், இனி அவ்வளவுதான், இதோட அவன் சாப்டர் க்ளோஸ்ன்னு சொல்லி என்ன செய்தான்? அவனை துரத்தி விட்டான். ஆனால் கர்த்தர் அவரோடு இருந்ததுனால கர்த்தர் அவனை என்ன செய்தாரு? ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் அவன் என்ன செய்யறான்? விதைக்கிறான். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செய்றார்? கட்டளை இடுகிறார். அதுக்கு அடுத்தால பாருங்க, அந்த அபிமெலேக்க அப்போ அந்த அபிமெலேக்கு விரட்டி விட்டுச்சான் ஈசாக்க பொறாமையினால. கர்த்தரோட ஆவி ஈசாக்குக்குள்ள இருந்ததுனால அவன் என்ன செய்யறான்? அவர்களுக்கு விருந்து பண்ணுறான். 30வது வசனத்துல பாருங்க, அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான், அவர்கள் புசித்து குடித்தார்கள். அப்போ கர்த்தரோட ஆவி இருந்தா நம்ம என்ன செய்வோம்? அவங்க நம்ம மேல பொறாமை கொண்டாலும் அவங்கள நம்ம என்ன செய்வோம்? உபசரிப்போம். அவங்கள என்ன செய்வோம்? நம்ம அன்பு காட்டுவோம். அப்போ அதில் தான் நம்ம என்ன செய்யலாம்? புரிந்து கொள்ளலாம் யாருக்குள்ள கர்த்தருடைய ஆவி இருக்கு, யாருக்குள்ள கர்த்தரோட ஆவி இல்லைன்னு. இந்த அபிமெலேக்குள்ள கர்த்தரோட ஆவி இல்லாததுனால அவன் பொறாமை கொண்டான். அவன் தோன்ற கிணறெல்லாம் தூத்து போட்டான். அவங்கள என்ன செய்தான்? அந்த தேசத்தை விட்டே துரத்தி விட்டான். ஆனால் ஈசாக்கோட கர்த்தரோட ஆவி இருந்ததுனால கர்த்தர் அந்த பஞ்ச காலத்திலையும் அவனை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். அவனை அந்த அபிமெலேக்கு அவன் துரத்தி விட்டவனை வந்து கர்த்தரால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவராமே அப்படி சொல்லத்தக்க கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தார்? அனுக்கிரகம் பண்ணினார். இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் புறஜாதிகளுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள அந்த பொறாமை என்னதுக்குள்ள வரக்கூடாது. புறஜாதி மக்களுக்குள்ள வரலாம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த பொறாமை என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. பொறாமைப்பட்டவர்களை அனுசரிக்கிறவங்க, அப்படி விருந்து செய்கிறவங்க தான் நம்ம ஆவிக்குள்ள பிள்ளைகளா இருக்கணும். 2வது ஒரு வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 30:1.
ஆமேன். ஹalleluya. சகோதரிக்குள்ள பொறாமை பாருங்க. குழந்தை பாக்கி அவளுக்கு என்ன செய்யலாம்? ஹalleluya. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஹalleluya. 31 ராகேல் தான் யாக்கோபு பிள்ளைகளை பெறாததுனால சகோதரி மேல எனிச்சிட்டு பொறாம வந்துட்டு. அப்ப சகோதரிக்கு குழந்தை இருக்கு, தங்கச்சி அக்காளுக்கு குழந்தை இருக்கு, தங்கச்சிக்கு என்ன இல்ல, குழந்தை இல்லை. அதனால அவளுக்குள்ள என்னது வருது? பொறாமை வருது. அப்ப அந்த பொறாமைனால அவ என்ன செய்யறா? அவ கணவர்கிட்ட சண்டை போடுறா. நீர் எனக்கு என்ன செய்யும்? பிள்ளை கூட இல்லைன்னு நான் என்ன செய்ய போறேன்? சாக போறேன். இந்த பொறாமை வந்து யாருக்குள்ள இருந்து? ராகேலுக்கு இருந்து. அந்த லேயாளுக்குல அது இல்லை. அதனால இந்த ராகேல் என்ன செய்யறா? இடையில போகும்போதே 31 34 வாசி. அந்த 31 30ல 31 34 இல்லை இல்லைம்மா, 31 34. ராகேல் அந்த சுரூபங்களை எடுத்து ஒட்டக சேணத்தின் கீழ் வைத்து அதன் மேல் உட்கார்ந்தால் லாபான் கூடாரம் எங்கும் தடவி பார்த்தும் அவளை கண்டுபிடிக்கவில்லை. அவள் தன் தகப்பனை நோக்கி, என் ஆண்டவனாகி உமக்கு முன்பாக நான் எழுந்திராத குறித்து கோபம் கொள்ள வேண்டாம். அப்போ அந்த ராகேல் என்ன செய்றா? தகப்பனுட்ட உள்ள சுரூபத்தை எடுத்துட்டு என்ன செஞ்சா? வந்துட்டா. அவளுக்குள்ள கர்த்தரோட ஆவி இல்லாததுனால என்னத்தை போய் தூக்குறா? அவன் வணங்கின என்ன செய்து? அந்த சுருவங்களை என்ன செய்தா? எடுத்துட்டு வந்தது மட்டும் அல்ல, அவ சேனத்துக்குள்ள கீழே ஒளிச்சு வச்சு அதுக்கு மேல உட்கார்ந்து தகப்பட என்ன செய்றா? பொய் சொல்றா. பாத்தீங்களா? அந்த பொறாமை வந்த உடனே அவ்வளோ திருட்டு வந்துட்டு, வேற என்னது வந்துட்டு? பொய் வந்துட்டு. தகப்பங்கிட்டே அவ என்ன செய்றா? நான் எடுக்கல அப்படின்னு சொல்லி பொய் சொல்றா. ஒரு சுருவத்தை எடுத்து அவ என்ன செய்தா? ஒளிச்சு வச்சு அவ என்ன செய்ய? பொய் சொன்னா, பொறாமை கொண்டா, களவெடுத்துக்கிட்டா, பொய் சொன்னா. இதனால அவ என்ன செய்யல? அவங்க சொந்தமா வாங்கின கல்ற பூமிக்கு அவ என்ன செய்யல? போய் சேரல. அவளை வந்து இடையிலே அவ என்ன செய்யறா? இந்த யாக்கோபு இந்த ராகேல தான் அதிகமா நேசிச்சான். இந்த லேயாளை என்ன செய்தான்? வெறுத்தான். ஆனால் லேயாளோட தான் கர்த்தர் என்ன செய்தார்? இருந்தார். அவளுக்கு யார நிறைய பிள்ளைகளை கொடுத்தார். கர்த்தரால் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். அவளுக்கு நிறைய குழந்தைகளை கொடுத்து. அது மட்டும் இல்லை, ஆபிரகாமுக்கு வாங்கின அந்த சொந்த கல்ற பூமியில இந்த லேயாள் அடக்கம் பண்ணப்பட்டாள். இந்த ராகேல் வந்து என்ன செய்துட்டா? காட்டுல என்ன செய்துட்டா? மறிச்சு போயிட்டா. அப்படிதான் இன்னைக்கு நம்மளுக்குள்ள பொறாமை இருக்கா? திருட்டு வந்துடும், பொய் வந்துடும், எல்லாம் வந்துடும். பொறாமையினால எல்லாமே வரும். அந்த பொறாமை பொல்லாதது. அந்த பொறாமை எலும்புருக்கி. அந்த பொறாமை என்ன செய்யுமா? அதுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு ஒருவராலையும் கூடாதான். அப்படிப்பட்ட ஒரு பொறாமை. அதனால தான் இந்த லேயாள் என்ன செய்தா? இந்த ராகேல் என்ன செய்தா? தவறுக்கு மேலே தவறு செய்து அழிஞ்சு போயிட்டா. அதே மாதிரி நம்மளும் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நம்மளுக்குள்ள அந்த பொறாமை என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. பிரஜாதி மக்களுக்குள்ள இருக்கிற பொறாமை நம்மளுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அதனால நம்ம என்ன செய்யலாம்? கர்த்தருக்குள்ளே நம்ம கர்த்தருடைய ஆவியானவருக்குள்ளே நம்ம என்ன செய்யலாம்? நம்மளை சேர்த்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்தால ஆதியாகமம் 37 4 11 37 4 11. பகைத்தார்கள். பார்த்தீங்களா? தகப்பன் ஒரு கூட்டு பிள்ளைகள், அரைய பிள்ளைகள், ஆனால் லாஸ்ட்ல பிறந்தவன உடனே இவன் மேல அதிகமா பாசம் வைத்ததுனால இந்த அண்ணன் தம்பி எல்லாருமே இவன் மேல என்ன செஞ்சிட்டாங்க? பொறாமை கொண்டுட்டாங்க. தகப்பன் என்ன செய்தாரு? இவருக்கு நல்ல உடைகளை கொடுத்தாரு, நல்லா நேசிச்சாரு. அதிகமாக யாக்கோபு என்ன செய்தாரு? யோசேப்பு அதிகமாக நேசிச்சதுனால இந்த அண்ணன் தம்பிக்குள்ள எல்லாத்துக்குள்ள என்னது வந்துட்டு? பொறாமை வந்துட்டு. அதில் அந்த 11வது வசனத்தை சொல்லுது, அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதில் என்ன செய்தான்? வைத்து கொண்டான். அவன் நிறைய தப்பனங்களை காண்றான். அதை கண்டு அந்த அண்ணமார்கிட்டலாம் சொன்ன உடனே இவன் மேலே அதிகமான பொறாமை வந்ததுனால இவனை என்ன செய்கிறாங்க? கொலை செய்ய என்ன செய்கிறாங்க? வழி தேடுறாங்க. இந்த யோசேப்பு அந்த லேயாளுக்கு ராகேலுக்கு பிறந்தவன். இந்த லேயாளுக்கு பிறந்த பிள்ளைகள்லாம் தப்பு செய்கிறாங்க. இந்த தப்பு செய்யும்போது இந்த யோசேப்பு என்ன செய்கிறான்? தகப்பன் இடத்துல போய் சொல்லிடுதான். அதில் வந்து 2வது வசனம்னு நினைக்கிறேன். ஆமாம், 2வது வசனம் வாசி. 37 2 வாசி.
வருவான். பார்த்தீங்களா, அந்த அண்ணன் தம்பிலாம் அவங்க எல்லாம் செய்கிற துன்மார்க்கத்தை இந்த யோசேப்பு என்ன செய்கிறான், போய் சொல்லிடுறான். அப்போ யோசேப்போடு யார் இருக்கா, கர்த்தருடைய ஆவியானவர் இருக்காரு. அதனால தான் இந்த அண்ணன் தம்பிலாம் செய்கிறது தப்புன்னு தெரிஞ்சு அவன் என்ன செய்கிறான், தகப்பன்கிட்ட போய் எல்லாத்தையும் போட்டு விட்டுருதான். இவங்க இப்படி செய்கிறாங்கப்பா, அந்த அந்த மாதிரி அநியாயம் பண்ணுறாங்க, அக்கிரமம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தகப்பன்கிட்ட சொல்லி கொடுத்த உடனே அந்த அவனுக்கு இதனால தான் பாதி அவன் மேலே என்னது வருது, கோபமும் பொறாமை வருது. இவனை எப்படியாவது நம்ம என்ன செய்யணும், அழிச்சிடணும், கொண்டுறணும், இவனை நம்ம என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அவனை கொல்றணும்னு சொல்லி ஒரு குழிக்குள்ளே என்ன செய்கிறாங்க, தூக்கி போட்டுருந்தாங்க. நான் அதை சொல்லிக்கிட்டே வந்துடுறேன், வசனங்கள்லாம் வாசிக்கிறதுக்கு நேரம் வராது. அப்போ அவனை வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு குழிக்குள்ளே தூக்கி கொண்டு என்ன செய்கிறாங்க, யோசேப்பை போட்டுருந்தாங்க. யோசேப்போடு யார் இருக்கா, கர்த்தர் இருக்கார். யோசேப்பு அண்ணன் தம்பியோட யார் இருக்கா, ஆவியானவர் இல்லை. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, யோசேப்பை குழிக்குள்ளே கொண்டு தூக்கி கொண்டு போட்டுருந்தாங்க. குழிக்குள்ளே தூக்கி போட்டவனை திருப்பி தூக்கி இஸ்மவேலர் இடத்துல என்ன செய்கிறாங்க, வித்து போட்டுருந்தாங்க. இஸ்மவேலர் வித்த உடனே அவன் அங்கே கொண்டு போகிறான். கர்த்தர் அவனோடு இருந்ததுனால அவன் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்தார், கர்த்தர் வாய்க்கு செய்து கொடுத்தார். யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறதுனால அவன் காரிய சுத்தி உள்ளவனா மாறினான். அதே மாதிரி அவன் செய்த காரியங்கள் எல்லாத்தையும் என்ன செய்தார், வாய்க்கு செய்தார். அதே மாதிரி அவன் இந்த நாட்டுக்கு எகிப்துக்கு கர்த்தர் அவனை யோசேப்பை கொண்டு வந்தது நிமித்தம் அங்கே 7 வருஷங்கள் பஞ்சங்கள் வருது. நீங்கள் எல்லாருமே இதை வாசித்திருப்பீங்க. ஆதியாகமம் வாசிக்காதவங்க யார் இருக்க மாட்டேன், இந்த கதை உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால யோசேப்பு என்ன செய்கிறான், அந்த ஆசீர்வாதமான நாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு பஞ்சம் வருது. இந்த பஞ்சத்தில் இந்த 7 வருஷம் ஆகாரத்தை இவன் என்ன செய்கிறான், யோசேப்பு கர்த்தர் அவனோடு இருந்ததுனால ஆகாரத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு பார்வோனிடத்தில் சொல்லி அவன் சேர்த்து வைக்கிறான். இந்த இஸ்ரவேலர் வாழ்கிற இடத்துல பஞ்சம் வந்த உடனே இந்த யோசேப்பு இருக்கிற நாடு எகிப்து நாடு. இந்த எகிப்து நாட்டுக்கு ஈசாக்கு என்ன செய்கிறான், இந்த யாக்கோபு அவங்க பிள்ளைகளை அனுப்புகிறான். அங்கே போய் நீங்கள் என்ன செஞ்சுட்டு வாங்க, ஆகாரம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இவங்க என்ன செய்கிறாங்க, வராங்க. அண்ணன் தம்பி எல்லாம் எங்கே வராங்க, இந்த யோசேப்பு இருக்கிற நாட்டுக்கு வராங்க. யோசேப்புக்குள்ளே யார் இருக்கா, கர்த்தருடைய ஆவியானவர் இருக்காரு. இந்த அண்ணன் தம்பிக்குள்ளே யார் இல்லை, கர்த்தருடைய ஆவியானவர் இல்லை. அதனால அவங்க என்ன செய்தாங்க, கொல்லணும்னு தூக்கி போட்டாங்க. ஆனால் கர்த்தர் அவனை என்ன செய்தார், ஆசீர்வதித்தார். 39 வாசி, 39:2 வாசி. எடுத்துருவியா, நான் வாசிக்கிட்டான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சுத்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவரோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு யோசேப்பினோட தயவு வைத்து அவனை என்ன செய்கிறான், அந்த பார்வோன் என்ன செய்கிறான், அந்த நாட்டுக்கே அவனை என்ன செய்கிறான், அதிகாரியாக என்ன செய்யறான், மாற்றிடுறான். இங்கே தான் அவங்க என்ன செய்கிறாங்க, வராங்க. அண்ணன் தம்பி எல்லாருமே உணவு வாங்குறதுக்கு வராங்க. அப்போ இந்த யோசேப்பு என்ன செய்கிறான், அண்ணன் தம்பியை கண்டு அவங்களுக்கு என்ன செய்கிறான், ஆகாரம் கொடுத்து அவங்கள என்ன செய்கிறான், அனுப்புகிறான். ஏன்னா இந்த அண்ணன் தம்பி எல்லாருமே இந்த யோசேப்பை கொல்ல தான் பார்த்தாங்க. அப்படிதானே, குழிக்குள்ளே போட்டாங்க, 2வது விற்றாங்க, கொல்லணும்னு சொன்னாங்க. ஆனால் கர்த்தர் அவனோடு இருந்ததுனால இந்த அண்ணன் தம்பி எல்லாருமே 7 வருஷம் பஞ்சத்தில் வரும்போது அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து அவங்கள என்ன செய்தான், பட்சமாக அவன் பேசி அவங்கள என்ன செய்தான், அனுப்பி வைத்தான் இருக்கு வசனம். அந்த அப்போ அவனோட கர்த்தர் யோசேப்போட இருந்ததுனால அவன் என்ன செய்கிறான், அவங்கள என்ன செய்கிறான், ஆசீர்வதிக்கான். அவங்களுக்கு என்ன செய்கிறான், ஆகாரத்தை கொடுக்குறான். அவங்கள என்ன செய்கிறான், சந்தோஷமாக வழி அனுப்பி வைக்கிறான். அப்போ பொறாமை யாருக்குள்ளே இருக்குது, புறஜாதி மக்களுக்குள்ளே இருக்குது. கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறவங்களுக்குள்ள அந்த பொறாமை இல்லை. நம்ம இப்போ பார்த்தோம், ஈசாக்கை பார்த்தோம், அவனுக்குள்ள பொறாமை இல்லை. அபிமேலக்குள்ளே இருந்துச்சு. அதேமாதிரி லேயாளுக்குள்ளே இல்லை, ராகேலுக்குள்ளே இருந்தது. இப்போ யோசேப்புக்குள்ளே இல்லை, அவங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருந்து. அதனால தான் யோசேப்பு என்ன செய்தான், அவங்கள என்ன செய்தான், அந்த தானியம் கொடுத்து அவங்கள நல்ல சந்தோஷமாக என்ன செய்தான், அனுப்பி வைத்து தகப்பனையும் பிள்ளைகளையும் மாறி கூட்டிட்டு வந்து இந்த பார்வோன் நாட்டில் நல்ல ஒரு தேசமாகிய தேசத்தில் அவங்களை குடியிருக்க செய்தான். அப்போ நம்ம ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருந்தால் நம்ம பக்கத்தில் இருக்கவங்க நம்மளோட பொறாமைப்பட்டு எந்த காரியம் செய்தாலும் நம்ம அவங்கள என்ன செய்யக்கூடாது, வெறுக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது. நம்ம என்ன செய்யக்கூடாது, விதாண்டவாதம் பண்ணக்கூடாது. நம்ம சண்டை போடக்கூடாது, வாக்குவாதம் பண்ணக்கூடாது. அந்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள என்ன செய்யணும், காலையில் அசைவாடின ஆவியானவர் நம்மளுக்குள்ள நாள் முழுவதும் இருக்கணும். அதுக்காக நம்ம என்ன செய்யணும், பிரயாசப்படணும். நம்ம ஆவியில் நிறைஞ்சிட்டு நம்ம வீட்டுக்கு போய் நம்ம சிந்தனையிலையோ எதுலையோ ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நினைச்சாலே ஆவியானவர் நம்மளுக்குள்ள என்ன செய்ய மாட்டார், இருக்க மாட்டார். அவங்க தான் இப்படி பேசுகிறாங்களே, இவங்க தான் இப்படி பேசுகிறாங்களே, நான் எப்படி கேட்டுக்கிட்டே இருக்க முடியும், கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும். ஆண்டவர் பிள்ளைகளுக்கு என்னது உண்டு, உபத்திரங்கள் உண்டு.
பாடுகள் உண்டு. பாடு இருந்தால் தான் பரலோகம் போக முடியும். உபத்திரவம் இருந்தால் தான் உறுதியாக ஆண்டவரில் நிற்க முடியும். அதெல்லாம் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. அதெல்லாம் நம்ம பரலோகம் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. கண்டிப்பாக கர்த்தர் நம்மளோட இருக்கிறதுனால தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஆசீர்வதிக்க முடியும். அப்போ இஸ்ரவேல் அந்த பஞ்சத்தில் என்ன செய்தாரு, அந்த மக்களை என்ன செய்தான், அந்த அண்ணன் தம்பிகளை எல்லாமே அவன் என்ன செய்தான், அனுசரித்து போய் அவங்கள என்ன செய்தான், ஆசீர்வதித்து அனுப்புனான். அல்லேலூயா, நன்றி. அதே மாதிரி எண்ணாகமம் 12:1-2 வாசிங்க. எண்ணாகமம் 12:1-2. மோசே வந்து மேலே ஆரோனும் என்ன செய்றான், தங்கச்சியும் என்ன செய்றாங்க, பொறாமை கொள்றாங்க. நேரம் பேச முடியாது. பேசி கர்த்தர் மோசே சொல்லு 2வது. கதை அது யார் கேட்டால் ஊழியத்துலேயும் நான் தான் முதலாதே சொன்னேன். நம்ம ஆவிக்குரியவர்களாக இருந்தாலும் நம்மளுக்கு என்னது வரும், பொறாமை வரும். எப்படி இவங்க நல்லா ஆராதிக்கிறாங்க, அவங்க ஆண்டவர் என்னோட பேசினாருன்னு சொல்லும்போதெல்லாம் ஐயோ ஆண்டவர் நம்மளோட பேச மாட்டேங்காரு, அவங்க கூடலாம் நல்லா பேசுகிறாரே அப்படி சொல்லி நம்மளுக்குள்ள என்னது வருது, பொறாமை வருது. அதே மாதிரி தான் இங்கேயும் மோசையும் ஆரோனும் சேர்ந்து தான் ஊழியம் செய்தாங்க. அப்படி தானே, அவங்க அண்ணன் தம்பி 2 பேர், அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இஸ்ரேல் மக்களை அந்த எகிப்தில் போய் அவங்க அடிமைப்பட்டு இருந்தவங்கள அழைச்சிட்டு வருவாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் ஊழியம் செய்தாங்க. இந்த அண்ணன் தம்பி கூட இந்த மிரியாம் தங்கச்சி சேர்ந்துக்கிட்டா. சேர்ந்த உடனே ஆரோனும் தங்கச்சிக்காரும் என்ன சொல்கிறாங்க, கர்த்தர் என்ன மோசை கூட மாத்திரம்தான் பேசுவாரா, என் கூட பேச மாட்டாரான்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, ஏளனமாக பேசுகிறாங்க. அதை கர்த்தர் என்ன செய்தாராம், கேட்டாராம். நம்மளும் அதே மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஊழியக்காரங்களோட கர்த்தர் இருக்கிறார். அவர் என்ன செய்தார், மிரியாம என்ன செய்தார், குஷ்டரோகியா என்ன செய்தார், மாற்றி விட்டுட்டாரு. நம்ம நாவுகளை என்ன செய்யணும், அடக்கி கொள்ளணும். நம்ம பேசுகிற வார்த்தைகள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கா நம்ம பார்த்து கொள்ளணும். நம்ம ஊழியக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, ஊழியம் செய்கிறவங்க அவங்க கர்த்தருக்குரியவர்கள், கர்த்தரோடு இருக்கிறவங்க. அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க பேச மாட்டாங்க, அது பேசிட்டு போட்டுன்னு தான் விடுவாங்க. ஆனால் கர்த்தர் அவர் மோசே என்ன செய்யல, அவங்க பேசுகிறத மோசே கண்டுகொள்ளவே இல்லை. ஆனால் மோசே என்ன செய்தான், விட்டுட்டான். ஆனால் கர்த்தர் அவங்கள என்ன செய்தாராம், கேட்டுக்கொண்டே இருந்தாராம். கடைசியில் அந்த 13வது வசனவாசி 12:13 12:13 இந்த மோசைக்கு விரோதமாக தான் அவங்க என்ன செய்தாங்க, பேசினாங்க. மிரியாம் என்ன செய்ய, மிரியாலும் ஆரோனும் என்ன செய்தாங்க, மோசைக்கு விரோதமாக தான் பேசினாங்க. ஆனால் அந்த மோசை அவங்களுக்காக என்ன செய்கிறான், விண்ணப்பம் பண்ணுறான். ஆண்டவரே அவள் குஷ்டரோகியா மாறிட்டாப்பா, அவளை மாற்றிருங்கப்பா அப்படின்னு சொல்லி. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவள் எப்படி ஏளனம் பண்ணா, 1 வாரமாவது அவள் என்ன செய்யணும், பாளையத்துட்டு விலைக்கு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார், பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. அதே மாதிரி இன்றைக்கி நம்மளும் என்ன செய்யணும், ஆண்டவருக்கு பயந்த வாழ்க்கை வாழணும். ஒரு தடவை பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். நம்ம தனிமையாக தான் இருப்போம், ஒரு ரூமில் நம்ம தனிமையாக இருக்கோம், நம்ம எது வேணாலும் செய்யலாம், எது வேணாலும் பேசலாம். அப்படி இல்லை, யோசேப்பு சொன்னார்லா, நீனும் நானும் தனியாக இருக்கோம், ஆனால் கர்த்தர் ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவன் அந்த கர்த்தருக்கு தான் பயந்தான். அதே மாதிரி நம்மளும் என்ன செய்யணும், கர்த்தருக்கு பயந்து என்ன செய்யணும், இருக்கணும். கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். பொறாமை வருதா, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், பொறாமை எனக்குள்ள வரக்கூடாதப்பா அப்படி சொல்லி என்ன செய்யணும், 1 நிமிஷம் நம்ம என்ன செய்யணும், அதை உதறி விடணும். கோபம் வருதா, உதறி விட்டுருங்க. கசப்பு வருதா, உதறி விட்டுருங்க. ஆண்டவரே இது வேண்டாம்ப்பா, உமக்கு பிரியமில்லாத எதுவுமே எனக்கு வேண்டாம்ப்பான்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், பிரியமில்லாதது எதுவுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அந்த பொறாமை என்ன செய்யக்கூடாது, நம்மளுக்குள்ள வரவே கூடாது. சரியா, கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம பொறாமையை உரிச்சு நம்ம 3-4 பேரை பார்த்தோம். இதில் வந்து ஈசாக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுனால அபிமேலக்கு என்ன செய்தான், பொறாமை கொண்டான். ஆனால் அந்த அபிமேலக்குள்ள கர்த்தரோட ஆவி இல்லாதனால அவன் என்ன செய்தான், ஈசாக்கிட்ட வரும்போது ஈசாக்குள்ள கர்த்தரோட ஆவியானவர் இருந்ததுனால அவனை ஆசீர்வதிச்சு அவனை சாப்பாடு போட்டு அனுப்பினார். ராகேலுக்குள்ள ஆவியானவர் இல்லாததுனால அவள் பொய் பேசுறது வண்டி வந்துச்சு, களவெடுக்க வேண்டியது வந்துச்சு. ஆனால் அவள் என்ன செய்யலை, கல்ற பூமிக்கு சேர்க்கப்படையில, அந்த கானானுக்குள்ளே போகலை. அந்த கானானுக்குள்ளே போகணும்னா நம்ம என்ன செய்யணும், பரிசுத்தமாக இருக்கணும், பொய் உதடுகளுக்கு காத்துக்கொள்ளணும், களவுகளுக்கு காத்துக்கொள்ளணும், பொறாமைகளுக்கு நம்ம விலைக்கு என்ன செய்யணும்,
இருக்கணும். அதனால் அவள் கல்லறைக்கு செல்லவில்லை. அந்த லேயாள் என்ன செய்தா? பரிசுத்தமாக மனமனையோடு இருந்ததுனால அவள் அந்த கல்லறை பூமிக்கு என்ன செய்தா? சேர்க்கப்பட்டாள். அதே மாதிரி யோசேப்பு கூட கர்த்தர் இருந்ததுனால அவங்க அண்ணன் தம்பியெல்லாம் என்ன செய்தான்? அனுசரித்து போய் அவங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து அதே நாட்டில் அவங்கள என்ன செய்தான்? குடியிருக்க வச்சான். அப்போ இந்த பொறாமை இருக்கிறவங்களுக்கும் பொறாமை இல்லாதவர்களுக்கும் வித்தியாசத்தை நம்ம என்ன செய்தோம்? பார்த்தோமா? நம்ம ஆவியானவர் யாருக்குள்ளே இருக்காரு? பொறாமை இல்லாதவர்களும் ஆவியானவர் நம்மளுக்குள்ளே இருக்கிறார். அப்படி தானே? அப்போ நம்மளுக்குள்ள அந்த பொறாமை என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அப்போ இந்த பொறாமை வந்தால் அதுக்கு என்ன தண்டனை உண்டு பாருங்க. 2 காரியங்களை சொல்கிறேன். ஒன்று உண்டு, ஒன்று இல்லை. எசேக்கியேல் 35:11 நானே சொல்லிடுறேன். நியாய தீர்ப்பு நாளில் பொறாமை உள்ளவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டான். நான் இதைத்தான் சொன்னேன். ஆண்டவர் வார்த்தை தந்தார். ஆண்டவரே இந்த வார்த்தையை என்னால் நான் எப்படி இதெல்லாம் பேச முடியும்? உண்மையிலே அது அப்படித்தான். அந்த வார்த்தை பெரிய பெரிய ஊழியக்காரங்க பேசினா 2 மணி 3 மணி நேரம் அழகாக பேசலாம். அவ்வளோ ஒரு அழகான வசனம், நல்ல ஒரு வார்த்தைகள். இது மனம் திரும்புவதற்கு ஏற்ற வார்த்தைகள். இதை பேசும்போது நிறையவர் குத்தப்படலாம், நிறையவர் மனம் திரும்பலாம். அதுக்கேற்ற ஊழியக்காரங்க பேசணும். நம்ம படிப்பறிவு இல்லாதவங்க, நம்மளுக்கு அவ்வளோ ஞானம் கிடையாது, காத்திருக்க தெரியாது நம்மளுக்கு. அதனால் இவ்வளவு தான் நம்மளால் முடியும். ஒரு 1/2 மணி நேரம் தான் பேச முடியும். அதுக்கு மேலே நம்மளால் என்ன செய்யாது? வயசையும் அப்படி தான் பேச முடியாது. அந்த அப்படி மூச்சு அடக்கி பேச ரொம்ப நேரம் நம்மளுக்கு என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. பார்த்தீங்களா? எசேக்கியேல் 35:11 என்னது உண்டு? பொறாமை உள்ளவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. என்னொன்று இல்லை. எது இல்லை? தேவனுடைய ராஜ்யத்தில் இடம் கிடையாதான். கலாத்தியர் 5:21 வாசிங்க. கலாத்தியர் 5:21. பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. பார்த்தீங்களா? அதில் என்னது வந்திருக்கு? பொறாமைகள் தான் முதலாவது கொடுத்துருக்கு. அப்போ அந்த பொறாமை இருந்தால் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாதான்? பிரவேசிக்க முடியாதான். அடுத்தவங்க பொருளுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆசைப்படக்கூடாது. அடுத்தவங்க வச்சிருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? பொறாமைப்படக்கூடாது. ஒரு ஊழியக்காரர்கிட்ட ஒரு அம்மா ஜெபிக்க போனாங்களாம். அப்போ செபிக்க போனோடனே போய் முழங்கால் படி போட்ட உடனே அந்நிய பாசையில் பேசி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம். அந்நிய பாசையில் பேசுகிறாங்களாம், பேசி செபிக்கிறாங்களாம். அந்த ஊழியக்காரத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாராம். நிறுத்தமாவும் அந்நிய பாசையா அப்படின்னாராம். அந்த அம்மாக்கள் என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். உன் வீட்டுக்கு போ, நீ பக்கத்து வீட்டில் விழுந்த தென்னை மட்டையை உன் வீட்டில் எடுத்து போட்டு வந்தாலாம், போய் எடுத்து போட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். பக்குனிட்டு அவளுக்கு ஒரு தென்னை மட்டைங்க 10 பைசா கூட விற்க முடியாது, 10 பைசாவுக்கு பெறாது. அவள் அதில் கிடத்த எடுத்து அவள் அவசரத்தில் உள்ள போட்டு அவள் பாட்டில் போயிட்டா. அது கூட ஆண்டவருக்கு பிரியம் இல்லைங்க. அது கூட ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியுமா? நம்ம பிரயாசப்படுறது என்ன காரணத்துக்காக பிரயாசப்படுறோம்? எதுக்காக சர்ச்சுக்கு வரோம்? எதுக்காக சபை கூடுதலில் வரோம்? நித்திய ஜீவனுக்காக தாங்க. உலக பிரகாரம் ஆசீர்வாதம் கொஞ்ச நாள் தான், அது அழிஞ்சு போயிடும். கொஞ்ச நாள் தான், இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும். நித்திய ஜீவனுக்குள்ள போகணுங்க. அதுக்கு நம்ம பிரயாசப்படணும். ஒவ்வொரு நாளும் அதுக்கு நம்ம ஆயத்தப்படணும். ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படணும். நம்ம ஒவ்வொரு நாளும் வார்த்தையில் கேட்குறோம். யூடியூப்பில் நிறைய வார்த்தையில் கேட்குறீங்க, நிறைய வசனங்களை கேட்குறீங்க. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் வார்த்தையில் கேட்குறீங்க. கேட்டு நம்ம என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நான் பரிசுத்தவான்னு நான் என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். யாருமே பரிசுத்தவான் கிடையாது. கர்த்தர் ஒருவரை தவிர யாரும் நல்லவங்க கிடையாது. நம்ம அவர் அடிச்சுவடியில் நடக்கலாம், அவரை போல வாழறதுக்கு பிரயாசப்படலாம். அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளதுக்கு ஏற்ற காரியங்களில் நம்ம என்ன செய்யலாம்? முயற்சி செய்யலாம். அதுக்கடுத்தால பொறாமைக்குள்ள யாரு மேலெல்லாம் பொறாமை கொள்ளக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு பாருங்க. நியாயக்கேடு செய்கிறது மேல பொறாமை கொள்ளாதே. நியாயக்கேடு அதாவது அவங்க நியாயம் தீர்க்கவே மாட்டாங்க, அநியாய தீர்ப்பு செய்யறாங்க. அவங்க மேல நீ ஏன் பொறாமை கொள்ற? அவன் அப்படிதான் இருப்பான். உனக்கு ஏன் பொறாமை வருது? அவன் அப்படிதான் இருப்பான். அநியாயம் செய்வன் இன்னும் அநியாயம் செய்யட்டு, அக்கிரமம் செய்ய விட்டு இன்னும் செய்யட்டு. அப்படிதான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அவன் அப்படிதான் இருப்பான். நீ அவன் மேல பொறாமை கொள்ளாத. சங்கீதம் 37:1 இருக்கு. நியாயக்கேடு செய்யறவன் மேல நீ என்ன செய்யாத? பொறாமை கொள்ளாத. அதே மாதிரி அடுத்தால நீதிமொழிகள் 3:31 இருக்கு. கொடுமை உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே. கொடுமை செய்யறவங்க அவன் கொலை செய்ய தான் செய்வான், கொள்ளையடிக்க தான் செய்வான், அநியாயம் தான் பண்ணுவான், கற்பழிப்பான், எல்லாம் செய்வான். அவன் மேல பொறாமை கொள்ளாத. நீ அவனுக்காக ஜெபம் பண்ணு.
கொலை செய்கிறவர்களுக்கும், கொள்ளை அடிக்கிறவங்களுக்கும், அநியாயம் செய்கிறவர்களுக்கும், அக்கிரமக்காரர்களுக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே மனம் திரும்பணையா, மனம் திரும்பணையா. நான் திசைநல பஸ் ஸ்டாண்டில் வரும்போது நிறைய பேர் அந்த பஸ் ஸ்டாண்டில் யாராவதுக்கு வந்து உட்காந்துருந்தாங்க, கோயிலுக்கு போகிறவங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த ஆத்மாலாம் ரசிக்கப்படாதா, இந்த ஆத்மாலாம் ரசிங்கப்பா, இந்த ஆத்மாலாம் அழிஞ்சு போகுதே, அதெல்லாம் ரொம்ப வயசானவங்க. அப்போ இதெல்லாம் நாளை சரி மறிச்சா நரகத்துக்கு தானே போவோம், ஆத்மாலாம் ரசிக்கப்படணுமே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிதோம். அப்படிதான் அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும், ஆண்டவர்கிட்ட மன்றாடணும். ஆண்டவரே இவங்களெல்லாம் ரட்சிங்கப்பா. அவன் மேலே பொறாமைப்பட்டு நம்ம ஒன்றுமே செய்ய போகிறது ஒன்றும் கிடையாது. அவங்க புத்தி தான் நம்மளுக்குள்ளேயும் வந்துடும். அவங்கள பார்த்து 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 அவங்க மேலே பொறாமைப்பட்டு நம்மளுக்குள்ளே அந்த ஆவி என்ன செய்கிறோம்? வந்துடும். அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது? கொடுமை உள்ள மேலே என்ன செய்யக்கூடாது? பொறாமைக்கூடாது. நம்ம மனசு யார் மேலேயும் பொறாமை கொள்ளக்கூடாதான். நம்ம மனசு யார் மேலேயும் பொறாமல் கொள்ளக்கூடாதான். அப்போ நம்ம மனசு யாருக்கு மட்டும்தான் சொந்தம்? கர்த்தருக்கு மட்டும்தான் சொந்தம், ஆவியானவருக்கு மட்டும்தான் சொந்தம். நம்ம என்ன செய்யக்கூடாது? பொறாமை யார் மேலேயும் என்ன செய்யக்கூடாது? கொள்ளக்கூடாது. நிறைய வார்த்தைகள் எடுத்தேன். பொல்லாதவர்கள் மேலே பொறாமை கொள்ளக்கூடாது, துன்மார்க்கன் மேலே பொல்லாமல் கொள்ளக்கூடாது. யார் மேலேயுமே ஒருவர் யார் மேலேயுமே நம்ம என்ன செய்யக்கூடாது? பொறாமை வரக்கூடாது. நம்ம ஆவியானவர் நம்மளுக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம யார் மேலேயும் பொறாமை கொள்ளாதபடி ஆவியானவருக்குள்ளே நம்ம என்ன செய்வோம்? ஐக்கியமாக கொள்ளுவோம். அவருக்குள்ளே நம்ம ஐக்கியமாக இருப்போம். அப்போ அந்த பொறாமை நம்மளுக்குள்ளே என்ன செய்யாது? வராது. இன்னைக்கு இருந்தாலும் நம்ம மனம் தரும்புவோம். அந்த பொறாமையை நம்ம தூக்கி போட்டுருவோம். அந்த பொறாமை வருதா ஒரு நிமிஷத்தில் உதறி விட்டுருங்க. எனக்குள்ளே வராத, நான் பொறாமைப்பட மாட்டேன் அப்படி சொல்லி நம்ம என்ன செய்வோம்? ஏன்னா பொறாமை வந்து அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே நம்ம என்ன செய்ய முடியாதான்? பிரவேசிக்க முடியாதான். அந்த பொறாமை எப்படிப்பட்டதுன்னு ரெண்டு காரியத்தை சொல்லிடுறேன். நீதிமொழிகள் 14:30 சொல்லு. அது எலும்புரிக்கான். அந்த பொறாமை நம்மளுக்குள்ள இருந்தா அந்த எலும்பை என்ன செய்திருமா? உரிக்கிருமா. அந்த அளவுக்கு அந்த எலும்பு, அந்த பொறாமை பொல்லாததான். அந்த எலும்புகளை என்ன செய்திருமா? உருக்கிக்கிட்டே இருக்குமா அந்த பொறாமை. அவங்களுக்குள்ள இருக்க பொறாமை நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே இருக்கு. ஏப்பா அப்படி இருக்காவளே, அவ அநியாயம் செய்யறாவ, அக்கிரமம் செய்யறாவ, இவ தானே நல்லா இருக்காவ, கொலை செய்தானே நேத்து அவன் தானே நல்லா இருக்கான், அங்க கொள்ளையடிச்சானே அவன் தானே நல்லா இருக்கான் அப்படி சொல்லி நம்ம ஆளுக்குள்ள அந்த பொறாமை என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. அந்த பொறாமை என்னதான்? எலும்பூரிக்கான். அடுத்தால ஒரு வசனம் சொல்லுது, அது யோபு 5:2 சொல்லுது, புத்தி இல்லாதவர்களே அது என்ன செய்யுமா? அதம் பண்ணுமா. புத்தி இல்லை, ஞானம் இல்லாமல் இருக்கிற மக்களை அந்த பொறாமை என்ன செய்யுமா? அதம் பண்ணிருமா. பொறாமை இருக்கிறவங்க அந்த புத்தி இல்லாதவங்களை, ஞானம் இல்லாதவங்களை, படிப்பறிவு இல்லாதவங்களை அதம் பண்ணி போட்டுருமா, கொலை பண்ணிருமா. அப்போ அந்த பொறாமைக்கு எவ்வளோ பெரிய சக்தி இருக்குது பார்த்தீங்களா? அது என்ன செய்யுமா? அதுக்கு அடுத்தால ஒரு வசனம் 27:4, நீதிமொழிகள் 27:4 சொல்லுது, அதுக்கு முன்பாக நிற்கிற ஒருத்தரும் என்ன செய்ய முடியாதான், அதுக்கு முன்னால் நிற்க முடியாதான். கோலியாத்து வந்து இஸ்ரேல் மக்களை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து என்ன செய்தான்? கங்கரிச்சுக்கிட்டே இருந்தான். என்னோட யார் வாரா சண்டைக்கு போட. அவன் முன்னாடி நிற்கிறதுக்கு யாருக்குமே பலன் இல்லை, யாருமே அவங்கள சண்டைக்கு போகலை. ஏன்னா கோலியாத்து முன்னாடி நிற்கிறதுக்கு யாருக்குமே தகுதி இல்லைன்னு எல்லாருமே என்ன செய்தாங்க? ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு தாவீது வந்தார், அவனோட கர்த்தர் இருந்தார். அவன் பட்டு சண்டையிட்டு என்ன செய்தான்? கோலியத்தை தோற்கடிச்சான். அதே மாதிரி இந்த பொறாமைக்குள்ள முன்ன நிற்கிறதுக்கு யாருக்குமே முடியாதான். அப்போ ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருந்தா அந்த பொறாமையை மேற்கொள்ள நம்மளால என்ன செய்யும் முடியும்? கண்டிப்பாக நம்மளால என்ன செய்யும் முடியும்? நம்ம ஒவ்வொருவரும் அந்த பொறாமைங்கிற ஆவியை நம்மளுக்குள்ள இருந்து எடுத்து போடுவோம். கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பா. இன்னைக்கு யாருக்கெல்லாம் பொறாமை எனக்குள்ளே இருந்தாலும் சரி, நானும் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். நானும் என்ன செய்யணும்? அந்த பொறாமையை விட்டு வெளியில் வரணும். வெளியில் வந்தால் தான் நித்திய ஜீவனுக்குள்ளே நம்ம என்ன செய்ய முடியும்? பிரவேசிக்க முடியும். இந்த இடத்துல நம்ம காண்கிற கண்கள் எல்லாரையும் நம்ம பரலோகத்தில் என்ன செய்யணும்? காணணும். கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்? காணணும். நல்ல ஜெபமனும். கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபமனும். தேவதேவனே இயேசுராஜனே, உம்மை காணும் இருதயம் மகிழும். எனது எஜமானனே, என் மனதின் மணவாளரே, தேவதேவனே இயேசுராஜனே, உம்மை காணும் இருதயம் மகிழும். எனது எஜமானரே, என் மனதின் மணவாளரே, என் இதய சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் என் ராஜாவே, என் இதய சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் என் ராஜாவே, வானாதி வானங்கள் உமக்கிருக்க
என்னதான் செய்தேனோ தேவதேவனே இயேசுராஜனே உம்மை காணும் இருதய மகிழும் எனது எஜமானரே என் மனதின் மணவாளரே நான் உம்மை மறந்து பிரிந்திட்ட போ நினைத்து நினைத்து ஏங்கினீரே நான் உம்மை வெறுத்து ஓடின போ நீர் என்னை உயிராக நேசித்தீரே நான் உம்மை மறந்து பிரிந்திட்ட போ நினைத்து நினைத்து ஏங்கினீரே நான் உம்மை வெறுத்து ஓடின போது நீர் என்னை உயிராக நேசித்தீரே இதுதான் இயேசுவே ஓ நானாதி ஸ்நேகமோ இதுதான் இயேசுவே ஓ மானாதி ஸ்நேகமோ தேவதேவனே இயேசுராஜனே உம்மை காணும் இருதய மகிழும் எனது எஜமானரே என் மனதின் மணவாளரே நான் உம்மை உயிராய் நேசிப்பதை நீர் என்னை அதிகமாய் நேசிக்கின்றீர் நான் உம்மை உயிராய் நேசிப்பதை நீர் என்னை அதிகமாய் நேசிக்கின்றீர் பாவியில் நான் பெரும் பாவியாய் பாசமாய் உயிரையே கொடுத்தீரே பாவியில் நான் பெரும் பாவியாய் பாசமாய் உயிரையே கொடுத்தீரே இதுதான் இயேசுவே உம் அன்பின் எல்லையோ இதுதான் இயேசுவே உம் அன்பின் எல்லையோ தேவதேவனே இயேசுராஜனே உம்மை காணும் இருதயம் மகிழும் எனது எஜமானரே என் மனதின் மணவாளரே எனது எஜமானரே என் மனதின் மணவாளரே ஆமென் ஆண்டவரே ஹல்லேலூயா நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா மிசோத்தரிக்கிற ராஜா அப்பா துதிக்கிறமையா நீ நல்லவர் ஆண்டவரே நீ பரிசுத்தர் ஆண்டவரே அப்பா துதிக்கிறமையா ஆவியானவரே துதிக்கிறமையா நேரம் கர்த்தாவே மது வார்த்தையை நாங்கள் கேட்டோம் ராஜா ஆமாண்டவரே நீர் பொறாமை அப்பா சோத்ரா நித்திய ஜீவன்களை பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா அது நியாய தீர்ப்பு நாட்கள் அது உண்டுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா அதற்கு நியாய தீர்ப்பு உண்டுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா பொறாமை உள்ளவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா பொறாமை உள்ள நித்திய ஜீவன்களை பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா அப்பா நாங்கள் அதை உணர்ந்தவர்களா தகப்பனே ஆவியானவரே உமது வருகை வெகு சீக்கிரம் ஐயா எங்களுக்குள்ள இருக்கிற பொறாமைகள் எல்லாவற்றையும் என் தேவனாய் கர்த்தர் இந்த நிமிஷத்திலே எங்களுக்குள்ள இருந்து நீங்க எடுத்து போட்டுருங்கப்பா எங்களை ஆசீர்வதிங்கப்பா உம்மை போல மாற்றுங்க ஐயா உம்மை போல மாற்றுங்க தகப்பனே உம்மை போல ஒரு தேவன் இல்லை ராஜா உம்மை போல எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக ராஜா மாற்றி ஆசீர்வதிங்கப்பா வந்திருக்க பிள்ளைகள் வந்தவனா போகாதபடி என் தேவனாய் கர்த்தர் தகப்பனே ஆசீர்வதித்து அனுப்பும்படி ஆட்சேபிக்கிறேன் ஐயா உமது வார்த்தையை கொடுத்திருக்கீங்கப்பா என்படி நடக்க கிருபை கொடுங்கப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா ஒவ்வொருவரும் கர்த்தாவே ஆவிக்குரியவர்களா ஜீவிக்க ஈசாக்கை போல அப்பா சோத்திர ஆண்டவரே யோசேப்பை போல லேயாளை போல ஹல்லேலூயா வாழத்தக்க கிருபையில கொடுங்க ராஜா அவங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்தார் அவங்க அநியாயம் பண்ணவில்லை அக்கிரமம் பண்ணல ஏசப்பா அநியாயம் அக்கிரமம் பண்ணினவர்களை ஆசீர்வதிச்சாங்கப்பா உணவு கொடுத்தாங்கப்பா ஆசீர்வதிச்சு அனுப்புனாங்க தகப்பனே அதுபோல நாங்கள் ஒவ்வொருவரும் ராஜா ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் அப்பா பலனுள்ளவர்களா இருக்கணும் ராஜா மேலாண்டவரே நன்றியோடு துதிக்கிறமை சோத்தரிக்கிற கர்த்தாவே ஆசீர்வதிங்கப்பா பலப்படுத்துங்க அந்த ஊழியத்தை நீங்க ஆசீர்வதிங்க இன்னும் கர்த்தாவே அநேக ஆத்துமக்களை கொடுங்க தகப்பனே ஆலயத்தை பெருசா நீங்க கட்ட வச்சிருக்கீங்கப்பா ஆலயம் நிரம்பி வெளியத்தக்க ஆத்துமக்களை கொடுங்க ஐயா அது எங்கள் கண்கள் காணணுமே ராஜா என் தேவனாய் கர்த்தர் உதவி செய்வீராக ராஜா ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு ஜனங்களையும் கூட்டி சேருங்க தகப்பனே மே மாசம் இருக்கிற கன்வென்ஷன் கூட்டத்தை உங்க கரத்துல தருகிற ஐயா என் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா ஹல்லேலூயா கொண்டு வருகிற ஊழிய
ஊழியக்காரரை வல்லமையாடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் ஐயா. கன்வென்ஷன் கூட்ட ராஜா நாங்கள் குதூகலமாக கொண்டாடுகிறதுக்கு அல்ல ராஜா. ஆமென் ஆண்டவரே. நாங்கள் 3 நாளும் சந்தோஷம் கொண்டாடுகிறதுக்கு அல்ல ஆண்டவரே. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் ஐயா. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் ஐயா. ஆமென் ஆண்டவரே. ஒரு நாளைக்கு 2 ஆத்துமா கொடுங்கப்பா. ஒரு 3 நாளைக்கும் ஒரு 6 ஆத்துமாவாவது ரட்சிக்கப்படட்டும் ஐயா. அது பரலோக சந்தோஷப்படும் தகப்பனே. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் ஐயா. ஆமென் ஆண்டவரே. என் தேவனாய் கர்த்தர் தகப்பனே. ஹalleluya. 3 நாள் கன்வென்ஷன் கூட்டத்திலையும் என் தேவன் தகப்பனே மகிமைப்படுவீராக ராஜா. இந்த இடம் அசையணும் தகப்பனே. இந்த இடம் அசைக்கப்படணும் தகப்பனே. இந்த கிராமம் அசைக்கப்படணும் தகப்பனே. பக்கத்தில் உள்ள கிராமங்கள்ல அசைக்கப்படணும் தகப்பனே. ஹalleluya ராஜா. ஒவ்வொரு கிராமமும் உமக்கு சொந்தமா மாறணும் தகப்பனே. ஹalleluya. நன்றி ராஜா. நன்றி அப்பா. என்ன நோக்கத்தோடு இந்த சபையை கொண்டு வந்தீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறணும் தகப்பனே. இந்த கிராமத்துக்காக இந்த சபையை கொடுத்துருக்கீங்கப்பா. இந்த கிராமத்து மக்கள் ஆண்டவரே ஒரு ஆத்துமா கூட நரகத்துக்கு போகக்கூடாது ஆண்டவரே. ஒவ்வொரு ஆத்மாவும் பரலோகத்தில் வந்து சேரணும் தகப்பனே. அப்பா உம்மை துதிக்கிறேன் ராஜா. உம்மை சோத்தரிக்கிறேன் ராஜா. நன்றி செலுத்துறேன்ப்பா. ஹalleluya. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் சோத்தரிக்கிறேன். ஹalleluya. இப்பொழுதும் கர்த்தாவே கொடுக்குற ஆகாரத்தை உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. ஆகாரத்தை ஆசீர்வதிங்கப்பா. இதை புசிக்கிற பிள்ளைகள் கர்த்தாவே பலகீனம் இருந்தாலும் அந்த பலகீனம் நீங்கி போன ராஜா. இது நீங்க கொடுக்குற ஆகாரம் தகப்பனே. அதை அவங்கள புஷ்டி உள்ளவர்களா மாற்றணும் தகப்பனே. ஆகாரம் கர்த்தாவே வயிற்றுக்கல்ல தகப்பனே. அது ஆத்மாவுக்கும் ஆண்டவரே சோத்ராண்டவரை புரோஜனமா இருக்கட்டும் தகப்பனே. அப்பா சோத்ராண்டவரே. ஹalleluya. இடத்துல வந்தது நல்லது என்று ஒவ்வொருவரும் கண்டுகொள்ளத்தக்க என் தேவனாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக ராஜா. ஹalleluya. தகப்பனே நன்றி ஆண்டவரே. 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி உங்க கரத்துல ஒப்பு கொடுத்துறோம். நீங்க ஆத்துமக்களை கொண்டு வாங்க. ஊழியக்காரரை நீங்க வல்லமையா கொண்டு வாங்க. இந்த அசைக்கப்படணும் ஆசீர்வதிக்கப்படணும் தகப்பனே. கொடுக்குற ஆத்துமக்களை எழுப்பி கொடுங்க தகப்பனே. அநேக ஆத்துமக்கள் ராஜா நானும் இந்த கூட்டத்துக்காக ஏதாவது தருகிறேன்னு சொல்லி கர்த்தாவே ஒவ்வொருவரை முன் வந்து கொடுக்கத்தக்க என் தேவனாய் கர்த்தர் உதவி செய்வீராக ராஜா. இது உமது ஊழியம் தகப்பனே. நீர் ஐஸ்வர்ய சம்பனர் ஐயா. ஆமென் ஆண்டவரே. கடன் வாங்கி இந்த ஊழியத்தை செய்யக்கூடாது ராஜா. ஹalleluya. நன்றி ஆண்டவர். ஒத்த ரூபா கூட தகப்பனே கடன் வைக்க கூடாதப்பா. ஆமென் ஆண்டவரே. கன்வென்ஷன் கூட்டத்தை நடத்தி மீதி எடுக்க என் தேவனாய் கர்த்தர் உதவி செய்வீராக ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் சோதரிக்கிறேன். ஆசீர்வதிங்க பலப்படுத்துருங்க. அடியாளையும் உமது திருக்கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன் ஐயா. ஆசீர்வதிங்க பலப்படுத்துறா. போக்கிலே வரத்தில் உங்கள் காரம் கூட இருக்கட்டும் ஐயா. பலவீனங்களெல்லாம் நீக்கி போட்டு ஆசீர்வதிப்பீராக ராஜா. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனான நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி. என் முழு உளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி. கர்த்தர் செய்த சகல வாரலை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆமென்.